உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எப்படி இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணலாம் கடவுளே? பாவத்தையும் அநியாயத்தையும் நீங்க எப்படி ஜெயிக்க விடலாம்? அதுவும் ராதா உங்களோட பரம பக்த இல்லையா? உங்களுக்கு அவ ஒரு நிரபராதின்னு நல்லாவே தெரியும்ல. அப்படி இருந்தும் நீங்க எப்படி இப்படி அமைதியா இருக்கலாம்? ஏன் கடவுளே, ஏன் இப்படி இருக்கீங்க? ராதா யார மனசார காதலிக்கிறாளோ, யார தெய்வமா நினைக்கிறாளோ, யாருக்கு தினமும் பூஜை பண்ணிட்டு இருக்காளோ, இன்னைக்கு அவரு ஒரு நிமிஷத்துல ராதாவை விட்டுட்டாரு. அவளோட காதல மறந்து தூக்கி எறிஞ்சிட்டு அந்த தாமினி கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாரு. தாமினி, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? இது எல்லாத்துக்குமே அவதான காரணம். ஆனா நீங்க நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குறீங்கல்ல. ஏன் கடவுளே, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? மறுபடியும் ராதா கிட்ட இருந்து அவளோட காதலை பறிச்சிட்டீங்க. மறுபடியும் அவளை இந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சுட்டீங்க. கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ராதாவோட வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிட்டீங்களே. என்னோட கோஷி கிட்ட இருந்து மறுபடியும் அவளோட அம்மாவை பறிச்சிட்டீங்களே. ஏன் கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? சொல்லுங்க கடவுளே, ஏன் இப்படி பண்ணீங்க? இந்த விட்றாடே மோகன், அட பாவி பொறம்போக்கு, என்ன மனுஷன்டா நீ? ஆள் தான் எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க, அதுக்காக எரும மாதிரிடா அடிப்ப? போலியா கோபப்பட்டு என் காலரை பிடிச்சல, அதுக்கு கொஞ்சம் இருற ஆக்டிங் தானடா பண்ணும். அது எப்போதானே ஆக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. நாள் முழுக்க பிரிண்டிங் பிரஸ்ல தான் உட்காந்துருக்கேன். ஆமா, அவங்க வந்துட்டாங்களா? கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். பாட்டி, பாட்டி நல்லா இருப்பா, நல்லா நல்லா இருப்பா. பாட்டி, அப்பா, நீங்க 2 பேரும் இன்னைக்கு வீட்டுல நடந்த எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. ஐம் சாரி. மோகன், எங்க ராதா எந்த தப்பும் பண்ணல. அவன் நிரபராதிப்பா. பாட்டி, ராதாவை பத்தி எனக்கு தெரியும். அவ மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவ இப்படி எல்லாம் பண்ண மாட்டா. ரொம்ப நன்றி கடவுளே, நன்றி. அப்பா மோகன், நீ ராதாவை காப்பாத்திடுவல்ல? அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டல்ல? ஐயோ அப்பா,
ராதா உங்களோட பொண்ணு மட்டும் இல்ல, என்னோட காதல், என்னோட மனைவி, அவ என் பொண்ணோட அம்மா. நான் உங்க 2 பேருக்கும் சத்தியம் பண்ணி கொடுக்கறேன், ராதாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஆ? ஆனா மோகன், எல்லா ஆதாரமும் ராதாவுக்கு எதிரா இருக்கே. அப்புறம் எப்படி அவளை காப்பாத்துவீங்க? ஐயோ பாட்டி, இந்த ஊர்லயே பெஸ்ட் லாயரை ஹையர் பண்ணிருக்கேன். இனி அவ எனக்கு எதிரா ராதாவுக்காக சண்டை போடுவான். என் ஃப்ரெண்டு சேகர். இது எல்லாத்துக்கும் பின்னாடி தாமினி தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். இது எல்லாம் அவ பண்ண வேலைதான். இப்ப ராதாவை காப்பாத்துறதுக்கு நான் தாமினிக்கு துணையா நிக்க போறேன். அவ விளையாட்டுல அவ வெற்றி அடையறாங்கிற நம்பிக்கை கொடுப்பேன். அப்பதான் புதுசா எந்த சூழ்ச்சியும் பண்ண மாட்டான். அவளோட ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். நல்ல வேளை மோகன், ராதா மேல உனக்கு இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட தடுமாறல. இப்ப எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, ராதாவுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா என் மோகன் ராதாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டான். இதுக்கு மேல தாமினிக்கு அவ பாஷையிலே பதில் கொடுக்க போறேன். அவ கூடவே இருந்துகிட்டு ராதாக்கு துணையா இருப்பேன். அவ வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு அவளை மொத்தமா அழிச்சிருவேன். ஆனா ராதாவனை திருப்பி கூட்டிட்டு வருவான்ப்பா. இந்த போராட்டத்துல நாம ஜெயிப்போம், ஓகே? ஆனா அதுக்கு நீங்க 2 பேரும் எனக்கு உதவி செய்யணும். நம்ம எல்லாரும் இப்படி ஒன்னா சேர்ந்திருக்கோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா அப்புறம் காவேரி அத்தையும் தாமினியும் மறுபடியும் ஏதாவது சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா மோகன், உன்னோட பிளான் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. குஷி, I hate you, Radha. I hate you. அந்த தாமினியோட கேவலமான வேலையால ஒரு சின்ன குழந்தையோட மனசுல ராதா மேல உள்ள பாசத்தை வெறுப்பாக்கிட்டாலே. போதும் குஷி, அழாதம்மா. ப்ளீஸ் தயவு செஞ்சு அழாத. குஷி ப்ளீஸ் ப்ளீஸ், உன்னோட ராதாவை இந்த அளவுக்கு நீ வெறுக்க கூடாது குஷி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.